இன்னொரு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே நெகட்டிவ்ல இருந்து கீழே வந்திருந்தாங்க. ஒரு 1 ஹவர் நெகட்டிவ்ல டிராவல் ஆன பிரைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப் டு 230 வரைக்குமே ஒரு சைட்வேஸ் கொடுத்துட்டே இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுனை கொடுத்துட்டு பிரைஸ் ஒரு லோவிலே முடிச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நீங்க எனக்கு எப்படி ட்ரேட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பையருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பையர். நம்ம ட்ரேட் எம்பையர்ல ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இது பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தமிழ்லயே ட்ரெயின் பண்றோம். இந்த கோர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பையரை கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங் ஒரு கேப் டவுன்ல இருந்து அங்கிருந்து கீழே வந்த பிரைஸ் 25,300ல ஒரு சப்போர்ட் எடுத்தாங்க. அதுல ஒரு சைட் பேஸை கொடுத்திருந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 o'clock வரைக்கும் அதுலேயே தான் மூவ் ஆயிட்டு இருந்தாங்க. அரௌண்ட் ஒரு 2:30 அண்ட் 3 o'clock எல்லாமே ஒரு ஃபாலோ கொடுத்த பிரைஸ் அரௌண்ட் 25,160 வரை வந்துட்டு 25,181ல வந்து முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. இந்த பிரைஸ் அப்படிங்கிறது 3 o'clock எல்லாமே நல்ல கீழே விழுந்திருக்கு பார்க்க முடியாது. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா ஜிடிபி டேட்டா வந்திருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி இல்லாம பெருசாவே டவுன் ஆயிருக்கிறதுனால இந்த பிரைஸ் அப்படிங்கிறது பெருசா கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். எனிவே இது பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அண்ட் சப்போஸ் வந்துட்டு இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ற பட்சத்தில் பிரைஸ் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,427 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கறத எதிர்பார்க்க முடியும். அண்ட் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே இறங்கலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 25,326 இந்த ரேஞ்ச் வர வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. டிமாண்ட் ஜோன் 3 பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்கா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 வர வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல மல்டிபிள் லெவல்ஸ் இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் எம்பையர் ஸ்டூடெண்டால ட்ரேட் பண்ண முடியும். இது பொறுத்தவரை நம்ம சொன்ன வியூ பெர்ஃபெக்ட்டா நடந்திருக்குன்னு சொல்லலாம். டிமாண்ட் ஜோன் 3 பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்தடுத்த லெவல் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தோம். அண்ட் இதுல நம்ம ஸ்டூடெண்டால ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்டா அதே மாதிரி நடந்திருக்கிறதையும் பார்க்க முடியாது. இது ஃபர்தரா மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இது மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் எம்பையர்ல ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றோம். இது 2 hours கண்டக்ட் பண்றோம். இந்த ஒர்க் ஷாப் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பையரை கான்டாக்ட் பண்ணுங்க. மண்டேவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி அப்படிங்கிறது இருக்கு. அதாவது டியூஸ்டே ஹாலிடே அப்படிங்கிறதுனால மண்டே வந்து எக்ஸ்பைரியா இருக்கு. இதோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது மேல இருந்து கீழே வந்து முடிச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது சின்னதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேல இருக்கிற பட்சத்தில் பிரைஸ் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,191க்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா பிரைஸ் மேல போகும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 25,298 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா இமீடியட்டா மேல போகும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 25,351 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றதையும் புரிஞ்சுக்கலாம். அதையும் பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தரா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 4 இருக்கக்கூடிய 25,442 இந்த ஜோன் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த எல்லா ஜோனுமே சப்ளை ஜோன் அதிகமா இருக்கிறதுனால அங்கிருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எவ்ரி டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல காஷனா இருக்க வேண்டிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஏரியால இருந்து நமக்கு பிரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் மேலே போக முடியாமல் கீழே வர்ற பட்சத்தில் அது என்ன பண்ணியிருக்குன்னா அந்த டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,156 இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,500 வரை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இதில் மல்டிபிள் லெவல்ஸ் இருக்கு. இமீடியட் லெவல் எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 24,900 வரை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இமீடியட்டா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கறத எதிர்பார்க்க முடியும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கரெக்ஷன் கொடுத்துட்டு கீழே வரணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருந்தாலுமே இந்த இடத்துல இப்படியே பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தரா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ இதையும் பிரேக் பண்ற பட்சத்தில் ஃபர்தரா 24,500 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ ஓவராலா கரண்ட் ஜோன்ல இருந்து கரெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா இமீடியட்டாவே கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஃபிளாட்டா ஓப்பன் ஆயிட்டு இமீடியட்டாவே கீழே வந்தது பார்க்க முடிஞ்சது. அரௌண்ட் ஒரு 10:15 எல்லாமே லோவை கிரியேட் பண்ணாங்க. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60,700 வந்து டச் பண்ணது. அதுலேயே ஒரு சைட் வேஸை கொடுத்துருந்ததை பார்க்க முடிஞ்சது. நியர் வந்து பார்த்தீங்கன்னா 60,850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஹையஸ்ட் போயிட்டு திரும்பவும் கீழே வந்த பிரைஸ் ஒரு லோவை கொடுத்து 60,500 வரை வந்துட்டு அதே இடத்துல முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. இதை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த இடத்துல இந்த டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே நாளைக்கும் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்தரா வீக் ஆகிட்டு டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது
அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 60,848 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஸ்ட்ராங்காக கீழே வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 59,860 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்தவரை நம்ம சொன்னது பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. இது ஃபர்தராக மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது பிரைஸ் மேலேருந்து பெருசாகவே கீழே விழுந்திருக்குன்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அது கரெக்ஷன் கொடுத்துட்டு கீழே வரும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய ஜோன்ல இருந்து கொஞ்சம் மேலே வந்துட்டு கீழே வரலாம். அப்படி மேலே வருது அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். அதாவது 60,581 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் மேலே போகலாம். அடுத்த ஜோன்ஸாக இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஜோன் 2 and 3 அதாவது 60,786 and 60,864 இந்த ஜோன் வரைக்கும் வந்துட்டு திரும்ப கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அல்லது இந்த ப்ரைஸ் ஃபர்தராக இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் ஃபர்தராக மேலே போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அப் டு வந்து பார்த்தோன்னா இந்த சப்ளை ஜோன் 4 இருக்கக்கூடிய 61,300 இந்த ஜோன் வரைக்கும் வந்துட்டு அங்கேயும் வந்து பார்த்தோன்னா சப்ளை அதிகமாக இருக்கிறதுனால கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்னு புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப் டு வந்து பார்த்தோன்னா சப்ளை ஜோன் 5 இருக்கக்கூடிய இந்த 61,676 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் மேலே போகிறதே ஒரு கரெக்ஷனுக்காக தான். அப்போ இந்த இடத்துலேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் கீழே வரும் அப்படின்னும் போது அந்தந்த இடங்களில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக கீழே வரும் அப்படிங்கிறத டைரக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது தெரியும் என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அதனால் ட்ராவல் முடிச்ச பிறகு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா ஃபர்தராக கீழே வந்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சு ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே போகாமல் இந்த டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே இருக்கிற பட்சத்தில் ப்ரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 59,860 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக கீழே வரலாம். அப் டு வந்து பார்த்தோன்னா 59,355 இந்த ரேஞ்ச் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அப்போ ஓவராலாக சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கா அல்லது டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே இருக்கா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. எந்த ஜோனை பிரேக் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி புல்ஸோ பியர்ஸோ கண்ட்ரோல் எடுத்துட்டு அவங்களோட டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்.